என்ன பண்றது, ரொம்ப போர் அடிக்குது. ஆனால் நான் வந்ததாவது பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்ல பையன் மாதிரி தானே தெரியறான். ஆனா அன்னைக்கு என்ன ரம்யா கால் பண்றா? ஹலோ சார். ஹலோ, சொல்லு ரம்யா. இதோ வந்துட்டால. ச்சே, நான் நினச்சது அப்போ தப்பு. இன்னும் இவன் இப்படி தான் இருக்கான். சார், இந்த மணி சாரோட ப்ராஜெக்ட் ஃபைல் எங்கே இருக்குது சார்? அச்சோ ரம்யா, நான் இப்போதான் அங்கே இல்லையே. நீங்கள் ராம்கிட்ட கேட்குறது நல்லது, அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சார், அந்த ஃபைல் நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் யாருமே எடுக்கல சார். அதான் உங்ககிட்டே கேட்கலான்ட்டு. அப்படியா? சரி, அப்போ என்னோட கபோர்டில் இருக்கான்னு பாருங்க. ஓகே சார், நான் பார்க்குறேன். இவன் கிட்டலாம் நம்ம பேசாமல் இருந்தால் தான் நல்லது. சார், இன்னும் அந்த ரம்யா பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான் போல. சார், இருக்கு சார், இருக்கு. அப்புறம் சார், அங்கெல்லாம் எப்படி போகுது? நல்லா போதா? ஏதோ போகுது ரம்யா. பட் நான் நம்ம ஆஃபீஸில் நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாம்னு இப்போ தோணுது. தோணும், உனக்கு தோணும். அவதான் கால் பண்ணிட்டால, உனக்கு அப்படித்தான் தோணும். ஏன் சார், என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை ப்ராங்க் பண்ணி பார்த்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நான் இங்கே நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட் சார். சார், ஆனால் ஆஃபீஸில் உங்களை எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. நானும் உங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆஹா, ரொம்ப மிஸ் பண்ணானா அந்த ஊருக்கே போக வேண்டியதானே? ஏன் சார், அங்கே தான் எல்லாருமே இருக்காங்கல்ல, நீங்கள் எப்படி எங்களை மிஸ் பண்ணுவீங்க? எல்லாரும் இருந்தாலும் அங்கேயும் நம்ம ஜாலியாக தானே இருந்தோம். ஸோ அந்த டேஸில் எனக்கு ஞாபகம் வரும்ல ரம்யா. நீங்கள் ஜாலியாக தான் பார்த்தேனே. இங்கே நின்னா நமக்கு தான் ப்ரெஷர், சுகர் எல்லாம் வந்துடும். இந்த வரேன். சரி சார், ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கால் பண்ணுறேன் சார். ஓகே ரம்யா, நீங்கள் ஒர்க்கை பாருங்கள். இவன் இங்கே என்ன பண்ணுறா? நமக்கு என்னப்பா, நம்ம திருப்பி உள்ளே போயிடுவோம். ஏய், என்ன? யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த? ரம்யா, என் ஆஃபீஸில் என்னோட பிஏ, உனக்கு தான் தெரியுமே. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். என்ன எல்லா விஷயமா? அப்படின்னா நீ ஆஃபீஸில் என்னென்னலாம் பண்ணேன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்கிட்டலாம் பேசவே கூடாது இதெல்லாம். இவளுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா? நம்ம எது பண்ணாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு குத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கா. நான் ஆஃபீஸில் என்ன பண்ணேன்? ஆஃபீஸில் வேலை தான் பார்ப்பாங்க எல்லாரும். நானும் அதானே பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு போறா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். அருண் அருண் தெரியலையே, சொல்லிட்டா போனாரு. வெயிட் பண்ணுங்க வந்துருவான். எங்க போனானே தெரியல, நீ எப்படி வந்துருவான்னு சொல்ற? பூமாரி, அங்க பாரு, பானிபூரி கடை இருக்கா? ஆமா இருக்கு. பானிபூரி வாங்க போயிருமா? ஏன் அருணுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்குமோ? நான் வாங்குவான்னு தான் சொன்னேன், அவனுக்கு பானிபூரி பிடிக்கும்னு சொல்லையே. என்ன ஐஷா சொல்ற? பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூமாரி, எனக்காக அவன் வாங்குவான். ஓ, இப்ப புரியுது. சிஸ்டர் பாசமா? ஆமா, எனக்கு அவன் ஒரு கிரேட் பிரதர். நைஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இல்லையேன்னு கவலையா இருக்கு. என்ன? அதான் உங்களுக்கு பூமாரி இருக்காளே. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்ன மாதிரி இருந்தா வாங்கி தரலாம். சும்மா அவ பார்த்தாலும் தோடத்துக்கிட்டே இருந்தா எப்படி வாங்கி தர முடியும்? சொல்லுவேன். போதும், பூமாரியை ரொம்ப திட்டாதீங்க. பூமாரி நல்ல பிள்ளைதான். எனக்கு சப்போர்ட்டா? எங்க போனாலும் தான் உனக்கு சப்போர்ட் வந்துருதே. இந்த ஐஸ், ஐயோ சாரி, நான் எப்பவும் வாங்குற மாதிரி 2 பிளேட்டே வாங்கிட்டேன். இது எப்படிங்க? நான் போய் உங்களுக்கு வாங்கி தரேன். ஐயோ அருண், பரவாயில்ல. அதுல தான் 6 பீஸ் கிட்ட இருக்குல்ல. நான் 3, ஐஷா 3 சாப்பிடுறோம். நீங்க 2 பேரும் 3 சாப்பிடுங்க. ஆமா அருண், எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்றீங்க? அட, இதுல என்ன இருக்கு சஞ்சய்? நம்மலாம் இனி எப்ப மீட் பண்ணுவோமோ, எப்படி மீட் பண்ணுவோமோ, உங்களை நாங்க இனி பார்க்க போறோமா என்னன்னே தெரியல. இதுல செலவு பண்றதுல என்ன வந்துச்சு? அருண், இதுக்கு மேலே நீங்க எங்களை எப்பவுமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பா உங்களை நான் எங்க அம்மாவோட சேர்ப்பேன். ஐயோ அருண், அப்புறம் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லாதீங்க. நாங்க கண்டிப்பா வருவோம். சரி வாங்க, இந்தாங்க. இந்த மாதிரி செம்மையா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு.